ஓம் நமோ வெங்கடேஷாய. காசி தமிழ்ச் சங்கமம் 3.0ல் வினாடி வினா மூலமாகவும் அடுத்து குலுக்கல் முறையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு காசி கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மட்டும் காசிக்கு ரீச் ஆன ட்ராவல் டீட்டெயில்ஸும் சேர்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், நம்மளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எவ்ரி இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் அப்டேட் வர்றப்போ இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ட்ரிப் அவசியம் கிடைக்கணும், நம்ம போயிட்டு வரணும். இந்த ட்ராவலில் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எதாச்சியாக எங்கள் குலதெய்வத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கிளம்பும் போதும் வீட்டில் குலதெய்வ தரிசனம் பண்ணிவிட்டு 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால சென்னை எக்மோருக்கு ரீச் ஆனேன். 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2 பேர் ஸ்டாஃப் ஐஐடி மெட்ராஸோட அவங்க உட்காந்து ஆதார் கார்டெலாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கிட் பேக் ஒன்று கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. 200 பேர் கன்னியாகுமரியிலேருந்து இந்த ட்ரெயின் 17ஆம் தேதி நைட்டு கிளம்பி 18ஆம் தேதி மத்தியானம் போல் சென்னை எக்மோருக்கு ரீச் ஆச்சு. நடுவில் மதுரையில் கூட நிறைய பேர் ஏறிக்கிட்டாங்க. நாங்கள் எக்மோரில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்போம், ரஃபாக சொல்கிறேன், ஏறிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஆதார் வெரிஃபை பண்ணி ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க, நம்ம நேம் அண்ட் கோச் போட்டு. எனக்கு B2 அலர்ட் ஆகிருந்தது. அடுத்து வந்திருக்கிற எல்லாருக்குமே, அதாவது ஈவன் கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்களுக்குமே சென்னை ரீச் ஆனோன்னு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிட் ஒன்று கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த கிட். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த தடவை ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிலர் எங்கள் அம்மா வராங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி பேசிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் செய்கிறாங்க. 2 பேர் உட்காந்து ஆதார் ஜெராக்ஸ் கேட்டாங்க. இங்கே தான் நான் வந்து எடுத்தேன். இந்த மாதிரி இந்த கிட் பேக் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. பேக்கே ஃபஸ்ட்டு செம்ம குவாலிட்டியாக இருந்தது. ஃப்ரீ தான் இந்த ட்ரிப்பு. ஆக்சுவலாக 1500 ருபீஸ் நம்ம காஷன் டெபாசிட் பே பண்ணணும், அது ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அந்த பேக்கில் என்னென்ன இருந்ததுன்னா காசிலையும் பிரயாக்ராஜ்லேயும் பிடிக்கிறதுக்கு தீட்டம், இந்த டைரி, ஒரு சூப்பர் பென், காசி தமிழ்ச்சங்கமம்னு பேர் போட்டு, ஒரு அம்ப்ரெல்லா கொடை, அதுலேயும் காசி தமிழ்ச்சங்கமம்னு பேர் போட்டு, ஒரு கேப், ஒரு டிஷர்ட், ஒரு கீ செயின், அப்புறம் ட்ராவல் அப்போது நம்ம யார் வாயால் ஊதி ஃபில் பண்ணால் கழுத்துக்கிட்ட போடுற மாதிரி அதுவும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்சை நம்ம அந்த ஐடி கார்டோட போட்டுக்கணும். த்ரூ அவுட் த ட்ராவல் அந்த ஐடி கார்டு கேப் நம்ம போட்டிருக்கணும். அதாவது நம்மலாம் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம்ட்டு தெரியறதுக்காக. ஐஐடி மெட்ராஸ் யூடியூப் சேனலை இந்த சாரோட நேம் ருத்ரமூர்த்தி சார். இவங்க இந்த காசி தமிழ்ச்சங்கமத்தோட நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டரில் போட்டிருந்தது. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தோமே, ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். குறிப்பாக இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கேட்டேன். அவங்க ஆன்சரும் பண்ணாங்க. பயங்கர பிஸியாக இருந்தாங்க ஆக்சுவலாக அவர். சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி பார்க்குறோம், ஒரு 2 கொஸ்டினும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினார். வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சார் பேசின கம்ப்ளீட் வீடியோ அந்த ஐஐடி மெட்ராஸ் யூடியூப் சேனலில் தான் இவங்களை பார்த்தேன். நோடல் ஆஃபீஸர் காசி தமிழ்ச்சங்க ஐஐடி மெட்ராஸ் மிஸ்டர் ருத்ரமூர்த்தி. இவங்கள அயோத்தியாலேயும் பார்த்தேன், அங்கேயும் வந்திருந்தாங்க. ப்ரைவேட் சேனல்லேருந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கேடிஎஸ்என்ஸை வீடியோ எடுத்தாங்க, இன்டர்வியூ எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த செஷன் முடிஞ்சதுக்கும் இன்ஜின் முன்னாடி வர நாங்கள் பேகெல்லாம் எடுத்து ரெடி ஆனோம். அப்போவே ஒரு மாதம் கையில் கொடுத்தாங்க. பேக்குன்னு பார்த்தா 4 நாளைக்கு உண்டான சுடிதார் செட்டு, மெடிசன்ஸ், பாத்ரூம் ஐட்டம்ஸ், ஒரு ஸ்வெட்டர், ஸ்கல் கேப்னு சொல்லிட்டு மினிமமாக தான் நான் வச்சுருந்தேன். இவங்க கிளம்புறப்ப கொடுத்த அந்த ஃப்ரீ பேக்கும் இருந்தது. ஜுவல்லுன்னு பார்த்தா பப்ளிக்கோடு நாங்கள் மிங்கிள் ஆக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் பெருசாக ஜுவல்லெல்லாம் எதுவும் கவரிங்கில் மாற்றிக்கல. வளையல் மட்டும் சேஞ்ச் பண்ணேன், மீதியெல்லாம் அப்படியே தான் போட்டிருந்தேன். எங்கள் கூடவே வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, ஐஆர்சிடிசி ஸ்டாஃப், ஐஐடி ஸ்டாஃப், ட்ராவல் டைம் ஸ்டாஃப், 2 லேடி வாலண்டியர்ஸும் கூட ட்ராவல் பண்ணாங்க. அவங்களோட சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. முகம் காட்டாமல் செம்மையாக எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆகி, நாங்களும் அவங்க கூட மிங்கிள் ஆகி நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே. ஸோ ஏறி அவங்கவுங்க சீட்டில் உட்காந்த கொஞ்சம் நிமிஷத்துலேயே இந்த ஃபுட்டு
எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதாவது ஆல்ரெடி வந்தவங்களுக்கு விழுப்புரத்துலேயே கொடுத்து முடிச்சுட்டாங்க. கன்னியாகுமரி, மதுரைக்காரவங்களுக்குலாம். சென்னையில் ஏறினவங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஸ்நாக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட்டு டின்னர் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி அவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க. அகெயின் காலையில் ஒரு 11 மணி போல் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் அந்த மாசா சாயந்தரமும் கொடுக்குறாங்க. டீ கொடுக்குறாங்க. நாக்பூர் வரைக்கும் பாலில் செய்கிற டீ, அதுக்கப்புறமா பவுடர் டீ கொடுக்குறாங்க. ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்தர் நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணோம். வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணுறப்போ கூட இருக்கிறவங்களோட அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் எடுத்து தனியாக வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம காசிக்கு போகணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்னா, ஃபஸ்ட்டு நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகணும். அங்கே இருக்கிற கடலில் 3 முறை குளிக்கணும், மூழ்கணும். ஃபஸ்ட்டு டைம் மூழ்கிறப்போ ஒரு பிடி மண் எடுக்கணும். செகண்ட் டைம் மூழ்கிறப்போ இன்னொரு பிடி மண், 3வது முறை மூழ்கிறப்போ இன்னொரு பிடி மண் எடுக்கணும். 3 மண்ணையும் சிவலிங்கம் மாதிரி வச்சு விபூதி வில்வம்லாம் போட்டு ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த அந்த லிங்கத்துக்கு பேர் சேது மாதவ லிங்கம், அதை மட்டும் நம்ம பையில் வச்சுக்கணும். அடுத்து கோயில் உள்ளே போய் நிறைய தீர்த்த கிணறு இருக்கு இல்லையா, அதில் புனித நீராடல் செய்துட்டு கோடி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் கடைசியாக வரும், அதில் ஒரு கேனில் தீர்த்தம் எடுத்துக்கணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மூலவர் ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மனுக்கு அர்ச்சனை செய்துட்டு கோடி தீர்த்தத்தில் எடுத்த தீர்த்தமும் ஃபஸ்ட்டு பிடிச்ச சேது மாதவ லிங்கமும் எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம போக வேண்டியது பிரயாக்ராஜ். அங்கே போய் அந்த லிங்கத்தை, மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தை கரைச்சி விட்டுறணும். அங்கேருந்து ஒரு தீர்த்தம் எடுத்துக்கணும். மறுபடியும் அடுத்து காசிக்கு போகணும். ராமேஸ்வர கோயில் உள்ள கோடி தீர்த்தத்தில் எடுத்த அந்த தீர்த்தத்தை கொடுத்தா காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எடுத்துருந்துருந்தாங்க. அவங்க எதேச்சியாக போயிருந்தாங்களாம். அப்போது சாதாரணமாக எடுத்துகிட்டு வந்தோம், வீட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இதை அமைஞ்சிட்டதுனால இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி தான் கொடுத்தாங்க, அபிஷேகம் செய்தாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது காசி விஸ்வநாதருக்கு அந்த ராமேஸ்வர கோடி தீர்த்த அபிஷேகம் செய்தது. அதுக்கப்புறமா கயாவுக்கு போய் நம்ம முன்னோர்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றி கும்பிட்டுட்டு மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து ராமநாதருக்கு பிரயாக்ராஜில் எடுத்த தீர்த்தம் கொடுத்தோம் அப்படின்னா அபிஷேகம் செய்கிறாங்க. இதுதான் இந்த முறை தான் காசிக்கு போயிட்டு வருது ஒரு பர்ஃபெக்டான முறை. நாங்கள் செலக்ட் ஆகி ட்ராவல் பண்ணது ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 4 days தான். சிலருக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ப்ரொசீஜருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை ஒரு ஆன்மீக பயணமாக எடுத்துக்கிட்டோம். சரி, காசி, கும்பமேளா, அயோத்தியா ராமர் திவ்ய தேசம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முறைப்படி போனோம் அப்படின்னா இப்போது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம செய்யணும். ஸோ ட்ராவல் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த டே சொல்கிறேன், செமையாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் கிளம்புனோம், புதன்கிழமை வியாழக்கிழமை காலையில் காசிக்கு ரீச் ஆனோம். சில டைம் தோணும், என்ன நேரமும் நம்ம சமைக்கணும், நம்மளே பரிமாறணும், எடுத்து வைக்கணும், துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் இந்த எந்த வேலையும் இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல நமக்கு சாப்பாடு, சாப்பிடணும், பேசணும், தூங்கணும், இப்படி ஒரு லைஃபு. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த 8 நாளும் எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து சாப்பிட்டது. ஃபஸ்ட்டு மாசா, அந்த ஸ்நாக்ஸு, டீ தான் ஒரு சில டைம் கொஞ்சம் வெந்நீர் மாதிரி இருந்தது. மற்றபடி ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாருமே எல்லாருக்கூடையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நாக்பூர் வந்தோன்னா கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரிப் போகிறப்போ அந்த கண்ணாடியெல்லாம் உடச்ச வீடியோ நியூஸ்லலாம் வந்து எல்லாருமே பயந்துட்டு தான் இருந்தோம். பட் செம்ம அமைதியாக கேஷுவலாக இருந்தது. அப்பாடான் இருந்தது. நாக்பூரை ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் க்ராஸ் பண்ணது. அடுத்து ஜபல்பூர் போகும்போதும் லைட்டாக பயம் இருந்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக ஜபல்பூரில் ஒரு சிலர் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாங்க தான். ஆனால் ஸ்டாஃப் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா யாரும் ஏற விடாமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும். யாராச்சும் வேறு ஒரு கோச்சில் ஏறி இன்னொரு கோச்சுக்கு போகிறவங்களும் வரலாம் தான். அந்த மாதிரியெல்லாம் யாராவது வந்தால் கூடவே வராங்க, அவங்க இன்னொரு கோச்சுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஜபல்பூர். இங்கேயுமே தான் நிறைய பேர் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ரிசர்வ்டு கோச்சா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது, ஏறுவாங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அடுத்து பிரயாக்ராஜ், அப்பயும் ஒரு மாதிரியாக தான் பதட்டமாக இருந்தது மிட் நைட் பார்க்குறப்போ. அங்கேயுமே ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் க்ராஸ் பண்ணி காசிக்கு ரீச் ஆயிட்டோம். கங்கை நதி பார்க்கும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக காசி, வாரணாசி, பனாரஸ் இது எல்லாமே ஒன்று தான்.
ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு காசி வருது, அப்புறம் வாரணாசி வருது, அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஷன் பனாரஸ். அங்கே தான் நாங்கள் இறங்கணும். இந்த காசி வந்தோடனே இந்த கங்கை நதியை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் போகிறது, இதை பார்க்குறதெல்லாம் பெரிய பாக்கியமாகவும் பிளெஸ்ஸிங்காகவும் இருந்தது. செம்ம வைப் ஆகிடுச்சு. இந்த தண்ணியை பார்த்தோன்னையே அந்த ஒரு டிவைன் ஒரு ஹாப்பினஸ் அன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ஜாலியாக மேலேருந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டே எவ்ரி மொமெண்ட்டும் இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போதும் செம்ம வைப் அது. ஸோ இது கங்கை நதி காசி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்குது. அடுத்து வாரணாசியில் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. அங்கேயுமே கதவெல்லாம் நாக் பண்ணாங்க, அதாவது ஏறுறதுக்கு கேட்டாங்க. பட் சொன்னாலும் ஓகே சொல்லிட்டாங்க. அகெயின் பனாரஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கினோன்னு வேறு லெவல் ரெட் கார்பெட் வெல்கம். இவ்வளோ பேர் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நான் இறங்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தான் செய்வாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிக்கிறது செம்ம ஃபீல். அது முதல்ல போனதுனால ஆளுக்கு சொல்லிட்டு ஒரு 3 மாலை போட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷால் மாதிரி அது ஒரு 3 கிடச்சிது எனக்கு. இந்த மாதிரி குங்குமம் மேலே தாளம் செம்மையாக இருந்தது. இந்த என்ட்ரியே சொல்கிறேன், நல்ல வரவேற்பு. இது ஃபஸ்ட் டைம் வரவேற்பு. முதல்ல நம்மளை இந்த ரெட் கார்பெட்டில் நடக்க வச்சது இதுதான். அவ்வளோ பேர் வீடியோ பிடிக்கிறது என்ன, இந்த பக்கம் நமக்காக நிற்கிறது என்ன, பூ தூவுறது என்ன, வெல்கம்னு சொல்கிறது என்ன. ஃபஸ்ட் டைம் இந்த ஃபீல் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். செம்ம வைப். அந்த மாலை, அந்த மேலே அந்த ஆரஞ்சு கலர் துண்டு அப்படியே போகிறது பார்த்திங்கன்னா கெத்தாக இருந்தது. இந்த மாதிரி வரிசையாக பஸ் இருக்குது. நமக்குன்னு ஒரு அலாட் பண்ணிவிடுவாங்க எந்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லிட்டு. எனக்கு அலாட் பண்ணது பஸ் நம்பர் 2 பார்த்திங்களா. இந்த மாதிரி வாங்க வெல்கம்னு சொல்லி நம்மளெல்லாம் யார் கூப்பிடுவா சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வேறு மாதிரியாக இருந்தது. ஒரு என்ட்ரியுமே ஃபஸ்ட்டாக வந்ததுனால சீட்டில் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேகெல்லாம் வச்சுட்டு மற்றவங்கெல்லாம் வர்றதெல்லாம் போய் நின்று வேடிக்கை பார்த்தேன். எல்லாருமே செம்மையாக வெல்கம் பண்ணாங்க. மினிஸ்டர் வந்திருந்தார். பிஜேபியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே நிஜமாக இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பனாரஸ் ஸ்டேஷனே ஒரே ஜெகஜோதியாக இருந்தது. செம்ம ஹாப்பி, செம்ம பார்த்திங்களா நமக்கும் இந்த மாதிரிலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே அந்த பஸ்ஸில் அசம்பிள் ஆனோன்னா கிளம்புனோம். ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஹோட்டல் அலாட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே இடத்துல கிடையாது. இப்போ எங்கள் பஸ்லேயே பார்த்திங்கன்னா 28 பேர். அதை 28 பேருக்குமே 3 இடத்துல அலாட் பண்ணியிருந்தாங்க பிரித்து. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு அலாட் ஆனது டி பாரிஸ். ஆக்சுவலாக ஒரு ரூமில் நம்ம ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன் கூட ஸ்டே பண்ணுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர். அவங்க ரொம்ப மாதமாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர். அதனால் கமெண்ட் பண்ணுற அந்த அளவுக்கு மட்டும் எனக்கு தெரியும். இந்த சிஸ்டர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர், ரொம்ப மாதமாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் பேசவும் ஆரம்பிச்சிட்டோம். போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ப்ராசஸும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா, உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா, எனக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செம்ம ஒரு 2 பேருக்குமே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருந்தது. பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஈவன் நானும் அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலாக ரொம்ப வருஷமாக பழகினா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த சிஸ்டர் ரொம்ப அட்டாச்சு ஆகிட்டாங்க. எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் டி பாரிஸில் எங்களுக்கு அலாட் பண்ணது ட்வின் ஷேரிங் ரூம். அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமோ காட் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பஸ்ஸில் தான் அழைச்சிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஆப்போசிட்டில் அந்த கப்பலாக குரூஸா. ஃபஸ்ட் டைம் போட்டில் போயிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் பெரிய சைஸ் போட்டாக இருக்கட்டும், இல்லை க்ரூஸுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக, ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக. எந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நம்மளை ஒருத்தவங்க வெல்கம் பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க. அதனால் செம்மையாக இருந்தது. உள்ளே வந்தோன்னே இது கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கோங்களேன்.
சேர் போட்டிருக்கிறாங்க, சூடாக டீ கொடுத்தாங்க, அந்த மண் கப்பில் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. நம்ம வேணும்னா குடிச்சிக்கலாம். எதிர்த்தாப்பில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் உட்காந்து பார்க்கலாம், இன்கேஸ் மழை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால். நாங்கள் மேலே போயிட்டோம், ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது மேலே. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ரோடும் இருக்குது, ட்ரெயினும் போகுது. ஸோ இந்த பிரிட்ஜே செம்ம அழகு. கங்கை நதி ரொம்ப அழகு. அந்த சுற்றிலும் இருக்கிற படித்துறை அதை விட அழகு. அந்த அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா காசி சொல்கிறேன், ரொம்ப அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல்னே சொல்லலாம். அப்படி தான் சொல்கிறாங்க. செம்மையாக இருந்தது இந்த க்ரூஸில் போனது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து எங்களை வீடியோ எடுங்க, சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொல்கிறேன் நல்லா பேசினாங்க. அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனில் க்ளோஸாக குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக இன்னொருத்தவங்க கூட பேசாமல் எல்லாம் இல்லை, எல்லாருமே எல்லாருக்கூடையும் பேசினாங்க. ஃபேமிலியில் ஜென்ஸ் இல்லாமல் போகிறோமேனு தோணுச்சு, ஆனால் அவங்க இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே படித்துறை. ஆக்சுவலாக காசிக்கு கோயிலுக்கு முன்னாடி வழியாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே இறக்கி விட்டு 2 கிலோமீட்டர் நடக்கணுமா. செம்ம க்ரௌடாக, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் காசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. போவே முடியாது. ஆக்சுவலாக அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க, முன்வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. பட் க்ரௌடு நிறையா இருக்குது, டைம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால க்ரூஸில் அழைச்சிட்டு போகிறாங்க. தரிசனத்துக்காக இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். நிறைய காட்ஸ் பார்த்தோம். ஒரு சில காட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே தெரியும், அதனால் அந்த காட்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன். குறிப்பாக மணிகர்ணிகா காட் அதெல்லாம். ஃப்ரெண்டில் போயிருந்தோம் அப்படின்னா ஷாப்பிங்கும் செய்திருக்கலாம், அது மிஸ் ஆகிடுச்சு. மொத்தமாக காசியை பார்க்கணும் அப்படின்னா 1 வாரம் இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும் போல இருக்குது. இந்த படித்துறை தான் காட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அவசியமாக ஒரு காட்டுக்கும் போகணும். அப்போ தான் அந்த காசியோட ஆர்கானிக் ஃபீல் நமக்கு கிடைக்கும். பட்டு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறதுனால, க்ரௌடு வேறு இந்த மகா கும்பமேளாக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டாங்க, க்ரூஸில் அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்குமா இல்லைன்னு தெரில, மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போக முடியும். க்ரூஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சிலர் 1000 ரூபா சொன்னாங்க, ஒரு சிலர் 1500 ரூபா சொன்னாங்க ஒரு ட்ரிப்புக்கு. பட் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. படித்துறையில் போய் இறங்கணுன்னு சிங்கிள் லைன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்மளையும் வாழ்க்கையில் ஒரு விவிஐபியாக உணர வைத்த ஒரு தருணம் தான் இந்த நாட்கள் எல்லாமே. ஏன்னா கூட்டத்தில் நிற்போம், அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு போய் தரிசனம் பார்ப்போம், எப்படா சாமியை பார்ப்போன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அதிக க்ரௌட் இருக்கிற டைமில் நம்ம தரிசனம் பார்ப்போம். இப்போ எப்படின்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் போனால் எப்படி நமக்கு வழி விடுவாங்க, அந்த மாதிரி அழைச்சிட்டு போனாங்க. நிஜமாக சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸில் காசி விஸ்வநாதர் தரிசனம். அதாவது அந்த நடந்து போகிற தூரம்தான், எங்கேயுமே க்ரௌடோட நாங்கள் மிங்கிள் ஆகவே இல்லை. அப்புறம் எங்கள் கூட ஒரு கைடார், அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, காசியில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க காசி பற்றி. ஸோ அவங்க தான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே தரிசனத்துக்கும் அழைச்சிட்டு போனாங்க. காசி விஸ்வநாதர் அதாவது நம்ம ஊர் கோயில் மாதிரியெல்லாம் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோயில் கோபுரமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. காசி விஸ்வநாதர் தரைத்தளத்துலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கார். அதாவது கர்ப்பகிரகம் தான் அது, ஆனால் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் போனது விவிஐபி என்ட்ரன்ஸ். முன்வழியாகவும் வராங்க பக்தர்கள். 3 சில்வர் சறுக்கு மரம் மாதிரி இருக்குது. அந்த சறுக்கு மரத்தில் அதாவது அப்படியே பால் ஊற்றுறாங்க, பூ போடுறாங்க, அப்படியே நேராக அந்த காசி விஸ்வநாதர் மேலே போய் விழுந்துருது. அந்த மாதிரி 3 இருக்குது. ஸோ அதில் போட்டு தரிசனம், ரொம்ப அருமையான தரிசனம். அதுக்கப்புறமா அன்னபூர்ணி தரிசனம், பத்ரிநாத் பெருமாள் இருந்தார், அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு விஷாலாட்சி அம்மன் அங்கேயும் அழைச்சிட்டு போனாங்க. அன்னபூர்ணிக்குன்னு தனி கோயில் இருக்குது, அங்கே போக முடியாது ஏன்னா ஹெவி க்ரௌடு இருக்குது மேடம் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது மணிகர்ணிகா காட். 3500 ஆண்டுகளாக தொடர்ந்து 24 மணி நேரமும் இறந்த உடல்களை எரிக்கும் இடம் இந்த மணிகர்ணிகா காட். அப்படியே நம்ம பார்க்கலாம். நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஐயோ இப்படியா அப்படி பார்ப்போம். இது கேஷுவலாக எல்லாம் போகிறாங்க வராங்க, வீடியோ பிடிக்கிறாங்க. அதாவது நம்மளோட மெயின் எய்ம் மகா கும்புங்கிறதுனால
நிறைய இடங்களுக்கு போக முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம். காசியாக இருக்கட்டும், அயோத்தியாவாக இருக்கட்டும், பிரயாக்ராஜாக இருக்கட்டும், 5 ட்ரிப்பில் போயிருக்கிறாங்க. பட் 5 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். எல்லாருக்குமே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தரிசனம் முடிச்சுட்டு அன்னபூர்ணி பில்டிங்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கேயே லஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் சிங்கிள் லைன் ஃபார்ம் பண்ணி பொது பக்தர்களோட மிக்ஸ் ஆகாமல் தனி லைனில் க்ரூஸில் ஏறிக்கிட்டோம். தரிசனம் முடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபன்னு தான். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக இருந்தது. மேலேருந்து இதை பார்க்குறப்போ கீழே தான் டான்ஸ் ஆடுறாங்கன்னா மேலேயுமே ஒரு குரூப்பில் அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. பாட்டு சடனாக சேஞ்ச் ஆகி தமிழ் பாட்டு. எல்லாருமே செம்ம வைப் ஆகிட்டாங்க. நல்லா டான்ஸ் ஆடி எல்லாருமே லேடிஸ் தான் மோஸ்ட்லி இங்கே. ஸோ செம்மையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக வீடியோ நாங்கள் எடுக்கல, நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஷேர் பண்ணுறேன். சும்மா ஒரு சாங் மட்டும் நம்ம ஊர் சாங் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. இந்த மாதிரி செம்மையாக ஆடினது. இதில் இப்போ நீங்கள் அந்த கீழே பார்க்குறப்போ ஒரு மேடம், அவங்க ரிங்குன்னு நினைக்கிறேன் அவங்க நேம், எல்லாரும் கூட சூப்பராக மிங்கிள் ஆகிட்டாங்க. செம்மையாக டான்ஸ் ஆடுறது என்ன, இன்ஃபர்மேஷன் சொல்கிறது என்ன, செல்ஃபி எடுத்துக்கிறது என்ன, எல்லாருக்கும் செம்மையாக கைட் பண்ணுறது என்ன, ஹம்பிள். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஒருத்தருமே ஒரு ஸ்டாஃப் கூட மூஞ்சி கட்டவே இல்லைங்க. அவ்வளோ ஃபுல் ஜேர்னிலையுமே வாலண்டியர்ஸ் தம்பிங்களாக இருக்கட்டும், ட்ராவல் டைம்ஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், மணிகண்டன், தினகரன் சொல்லிட்டு எல்லாருமே பாய்ஸ் எல்லாமே சூப்பராக நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரியே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா இது இப்போ நமகோட்லேயே சாயந்தரம் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் மிஸ்ஸஸ் சிந்துஜா மேம் அவங்களோட உபன்யாசம் கேட்க முடிஞ்சது. வீடியோவில் தான் இவங்களை பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக் ரீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த படித்துறையில் உட்காந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் ட்ரெயின் போகிறது என்ன, கார் போகிறது என்ன, படி மேலே உட்காந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது என்ன, செம்ம ஃபீல் அது சாயந்தர நேரத்தில். சரி, இவங்க உபன்யாசம் முடிஞ்சோன்னே யாராச்சும் பேசுவாங்க, அதோட அவ்வளோதான் அப்படின்னா, போக 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 அந்த நாட்டுப்புற கலைகள்லாம் எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் அங்கே யார் பிரசித்தியாக இருப்பாங்களோ அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே நாட்டுப்புற கலைகள்லாம் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், அந்த மாதிரி கலாகட்சேபம் அந்த மாதிரியாக இருக்கட்டும், ஒன்றுமே செய்தாங்க. எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது ஒரு ஸ்டேஜாக, அதாவது பொய்க்கால் குதிரை ஆட்டம், மேடை நாடகம், இந்த மாதிரி ஒன்றா போயிட்டு இருந்தது. கடைசியாக எல்லாருமா சேர்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள். யாரை பார்க்குறது யாரை விடுறதுன்னு தெரியல. அதனால தான் இம்மிடியட்டாக லைவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த லைவ் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்மிடியட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். மைண்ட் ப்ளோயிங்காக அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க காசி தமிழ்ச்சங்கத்துக்காக. அதாவது 5 கேட்டகரியிலுமே போனவங்களுக்கு ஒரு விதமான கலை நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும். இதில் எங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக, மன நிறைவாக. ஏன்னா டிவியில் தான் மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்துருப்போம். கரகம்லாம் கோயிலில் கூட ஆடுறாங்க தான். ஆனால் இந்த இடத்துல காசியில் வந்து இவங்கள பார்க்குறது, க்ளோஸாக உட்காந்து எந்த வீட்டு வேலை எல்லாம் இல்லாமல் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பார்க்குறது. ஏன்னா அடுத்து சாப்பிட்டு தூங்க போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அப்போது இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக, எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. லைவில் அந்த கடைசி பார்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் பஸ் ஏறி சாப்பிட போகணும். ஆக்சுவலாக கோயில் உள்ள, காசி கோயில் உள்ள சொல்கிறேன், அந்த ஏரியாக்கெல்லாம் நாங்கள் போகவே இல்லை. எனக்கு இப்போயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. மெயின் ரோட்டில் போகும்போது செம்ம டிராஃபிக். அவ்வளோ பக்தர்கள் இந்த கும்பமேளாக்கு வந்தவங்களும் காசிக்கும் வந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு டிராஃபிக்கெல்லாம் மீறி அதே டி பாரிஸ்லேயே தான் எங்களுக்கு டின்னர் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சாப்பிட்ருக்கோம். இது டி பாரிஸ் ஹோட்டல், நல்லா பெரிய ஹோட்டல். இது மேரேஜ் பண்ணுற இடம் தனியாக இருக்குது, கேட்ரிங் தனியாக இருக்குது. ஃபுட்டு நல்லா இருந்தது. குறிப்பாக நைட்டு அந்த ரச சாதம் சாப்பிட்டது செம்மையாக இருந்தது. சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாமே சென்னையிலேருந்து வரவழைச்சு சவுத் இண்டியன் ஃபுட் கொடுத்துருக்குறாங்க. நார்த் இண்டியன் ஃபுட் இங்கே இருக்கிறவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அலைச்சல் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஊர் ரசம் மாதிரி சாப்பிட்டது, ரசம், ஊறுகாய், அப்பளமோ இல்லை வத்தலோ செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த சப்பாத்தி, கிரேவி,
ஒரு வெஜிடபிள் பிரியாணி அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. பாதுஷாவாக இருக்கட்டும், கேசரியாக இருக்கட்டும், செம்மையாக இருந்தது அந்த ஸ்வீட்டுமே. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் செக் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க ரூம். ஏர்லி மார்னிங்கே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். நல்ல பெரிய ரூமு, ஏசி, டிவியோட வரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக மனசு இல்லை தான். பாத்ரூம் அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்தது. மேபி இது 3 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம். ஸோ காசிக்கு ரீச் ஆன ஃபஸ்ட்டு டே ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் நமோகாட்டில் இப்போ நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரூமில் நைட் ஸ்டே. இதுதான் ஃபஸ்ட்டு டே 1 ப்ரோக்ராம். அடுத்த நாட்களோட இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இந்த அக்காலாம் வயசில் பெரியவங்க, செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, பேசி ஃபுல் எனர்ஜி. இல்லைக்கா ட்ரிப் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், ட்ரிப் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சா? இன்னமும் உங்க எனர்ஜியே இல்லக்கா, நீங்க பழைய மாதிரி இல்ல. உங்க லெவலுக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, அமைதி ஆயிட்டீங்க. நாங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து வந்திருக்கிறோம். இது எங்களுக்கு பெரிய பாக்கியம். இந்த காசி தமிழ்ச்சங்கம் எப்போதான் கனவு காண்டோம், இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ, நம்ம அயோத்தியை காசிலாம் கங்கையில் எப்படி குளிக்க போகிறோம், இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கொடுப்பனவு எப்படி கொடுத்து வைக்கணும்னு நினச்சோம். அந்தோடைய ராமர் புண்ணியத்தில் எங்களை அந்த இடத்துக்கு இலவசமாக எங்களை பிரதமர் மோடிஜி அவர்களால் இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமா, எங்க பிள்ளைங்களை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து கூட பிள்ளைங்கெல்லாம் குடும்பம்லாம் விட்டுட்டு இங்க சந்தோஷமா எல்லாருடைய மகளிர் சார்ந்த எல்லாருக்கிட்டையும் நாங்க அன்பா சந்தோஷமா கொண்டாடணும். எங்களுக்கு இது பார்த்ததுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. பாரத பிரதமர் வாழ்க வளமுடன்.